பள்ளிகள் திறப்பு குறித்து மாணவர்களின் பெற்றோரிடம் நாளைக்குள் கருத்து கேட்க தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 8ஆம் தேதி வரை கருத்து கேட்க அறிவுறுத்தப்பட்ட நிலையில் ஒருநாள் முன்னதாக கருத்துக்களை பெற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், எதற்காக ஒருநாள் முன்னதாகவே கருத்துக்களை பெறுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? தமிழகம் முழுவதும் 12,000 அரசு மற்றும் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 50 லட்சம் மாணவர்கள் இதை படிக்கிறார்கள். இதனை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் ஒரு கடிதம் அளித்திருக்கிறார். அதனை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 7ஆம் தேதி, அதாவது நாளைக்குள் கருத்து கேட்பு நடைபெற்று நாளை மறுநாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் ஏனென்று சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் வரதுக்கு லேட் ஆகும். அதனால அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்களும் தொகுத்து 8ஆம் தேதி மாலை பள்ளிக்கல்வித்துறை சென்னையில் இருக்கக்கூடிய டிபிஐ இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறைக்கு சேரும்படி அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதன் மூலியமாக பொங்கல் பண்டிகைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பது என்று சொன்னால் 12,000 பள்ளிகளில் படிக்கக்கூடிய 5 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலமாக இருக்கிறது. பொதுத் தேர்வு, இந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிட்டத்தட்ட 9 மாதங்களாக பள்ளிகள் மூடப்பட்டு ஆன்லைன் மூலியமாகவே தான் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக அரசுடைய அறிவிப்பு நாளைக்குள் நடத்த வேண்டும் என்பதால் இன்றைக்கே பெரும்பாலான பள்ளிகள் கருத்து கேட்புகளை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.